பிரைஸ்தலாட். சந்தோஷமான காலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். காலையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். இந்த வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இயேசு நமக்காக சிலுவை சுமந்தார். இன்றைக்கு அவரை பின்பற்றுகிற நாமும் கூட நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிற கர்த்தராக இருக்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது நல்ல போதகரே என்று சொல்லி ஒருவன் இயேசுவினிடத்திலே வருகிறான். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். கற்பனைகளை எல்லாம் கைக்கொள் என்று சொன்னபோது என் சிறு வயது முதல் நான் அவைகளை கை கொண்டு வருகிறேன் ஆண்டவரே என்று சொன்னான். ஆனால் உன்னிடத்தில் எனக்கு ஒரு குறை உண்டு, உனக்கு உண்டானதை விற்று தரித்திரனுக்கு கொடு என்று இயேசு சொன்னார். 21ஆம் வசனத்திலே இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். இதை கேட்ட மாத்திரத்தில் அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடினாலே துக்கமாய் அவன் போய்விட்டான் என்று பார்க்கிறோம். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் மிக மிக முக்கியமாக இருக்கிறது. கீழ்ப்படிந்து சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றும்படியாக நாம் அழைக்கப்பட்டவர்கள் என்கிறதை அறிந்து அவருடைய சத்தியமான வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம், நம்மை அவருக்கென்று சமர்ப்பிப்போம். ஆண்டவர் நம்மை வழி நடத்துவாராக. ஜெபிப்போம். வானத்துக்கு பூமிக்கு ஆண்டவராக இருக்கிற நல்ல ஆண்டவரை உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நீர் எங்கள் மேல் அன்பு கூர்ந்து உம்முடைய கட்டளைகளை எங்களுக்கு வெளிப்படுத்தி தருகிற தேவனாக இருக்கிறீரப்பா. இந்த நாட்களில் நாங்கள் சோர்ந்து போகாமல் கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தருடைய கட்டளைகளை கை கொண்டு உடைய சித்தத்தை செய்ய கிருபைத்தார். இந்த காலை வேளையில் உம்முடைய பிள்ளைகளை விசேஷமாய் ஆசீர்வதி. இந்த நாள் முழுவதும் அவர்கள் உம்முடைய கற்பனைகளின் வழியாய் ஓட உம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்யும், பலப்படுத்தும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.